ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பேய் விரதம் இருந்திருக்கு. இது பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு முறை தர்மராஜர் ஸ்ரீகிருஷ்ணர் கிட்ட இந்த ஏகாதசி பத்தி கேக்குறார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், ஒரு அற்புதமான நகரம் இருந்தது. அந்த நகரத்தோட ராஜா மஹித்வஜர். அவர் அந்த நாட்டை நல்ல முறையில அரசாட்சி நடத்தி வந்தார். அவருக்கு வஜ்ரத்வஜன் அப்படியான ஒரு சகோதரன் இருந்தான். எப்பவும் பொறாமையோடும் கொடோர குணத்தோடும் இருப்பான். ஒரு நாள் ராத்திரி 2 பேரும் வேட்டைக்கு போறாங்க. வஜ்ரத்வஜன் இதே சரைன சமயம்னு நினைச்சு மஹித்வஜ ராஜாவை கொன்னு அரச மரத்தடியில புதைச்சிட்டார். அகால மரணம் அடைஞ்ச ராஜாவோட ஆவி ரொம்ப வேதனையோட இந்த ஆவி ரூபத்துல இருந்து காப்பாத்துங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வழிய வந்த தௌமிய மகர்ஷி ஒரு மரத்தடியில ஒரு ஆவி ரொம்ப வேதனையோட இருந்தது பார்த்துட்டு தன்னோட ஞான திருஷ்டியில அதுக்கான காரணம் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ருஷி ஆவி கிட்ட ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க சொல்லி சொன்னாரு. அப்போ அந்த ஆவி ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோட ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திர ஜபம் ஜபிச்சு விரதத்தை அனுஷ்டித்து மறுநாள் அந்த ஆவி ரூபத்திலிருந்து வெளியே வந்துட்டு ஒரு திவ்ய ரூபம் எடுத்து திவ்ய விமானத்துல பகவத் லோகானிக்கு போச்சு. ஆனா கிருஷ்ண தர்மராஜர் கிட்ட சொல்றார், யாரெல்லாம் இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க யஜ்ஞ பலன், கார்த்திகை மாசத்துல புஷ்கர சமயத்துல 3 முறை முங்கி எழுந்த பலன், கயால விஷ்ணு பாதத்துக்கிட்ட பிண்ட தர்ப்பணம் செய்யற பலங்கள் கிடைக்கும். கும்பமேளா சமயத்துல கேதார்நாத் பத்ரிநாத் தர்ஷன பலங்கள் கிடைக்கும். இல்லாம யஜ்ஞதான தப பலங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் ஸ்ரத்தையோட பக்தியோட இந்த ஏகாதசி விரதத்தின் மகிமையை படிக்கிறாங்களோ கேட்கறாங்களோ அவங்களும் எல்லா பாபத்திலிருந்து விடுபடுவாங்க. எல்லாரும் இந்த விரதத்தை கண்டிப்பா கடைபிடிங்க. Thanks for watching. For more videos, please do like, share, subscribe. Hare Krishna.